பேச்சாளருக்கு 2 தகுதி இருக்க வேண்டும். ஒன்று, அவருக்கு சேமித்த அறிவு இருக்க வேண்டும். இரண்டாவது, சிந்தித்த அறிவு இருக்க வேண்டும். அது எப்படி இருக்கணும்னா, அவன் சேமித்த அறிவு பலரை சிந்திக்க தூண்டுவதா இருக்கணும். அவன் சிந்தித்த அறிவு பலர் சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடியதா இருக்கும். ஒரு தலைப்பை எப்படி அணுகணும், ஒரு பேச்சை எப்படி அணுகணுங்கிறதுல உணர்ச்சி பூர்வமான பேச்சு. இப்போ நாங்கள் இந்த கூட்டத்துக்கு வரோம், நாங்கள்லாம் திடீர்னு தூய தமிழில் பேசுகிறோம், திடீர்னு கலோக்கியெல்லாம் பேசுகிறோம்ல. நாங்கள் தூய தமிழ்லே பேசி இன்றைக்கி சாயந்தரமே வீட்டுக்கு போய் நீங்கள்லாம் தூய தமிழில் பேசணும்னு நாங்கள் எதிர்பார்க்கலாமா? நடக்குமா அது? இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு போனால் இப்போ தான் மீட்டிங் முடிச்சு டிஃபன் போட்டு தான் சொல்லுவீங்க. அதை விட்டுட்டு, அன்புள்ள துணைவியார் அவர்களே, இப்பொழுதுதான் நான் நிகழ்ச்சி முடித்து வந்திருக்கிறேன், எனக்கு 2 தோசை கொடுக்க முடியுமான்னா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு வச்சுருவோங்க. அம்மா நல்லா தானேங்க மீட்டிங் போடுங்க, கேட்குமா இல்லையா? ஒரு மீட்டிங், ஒரு ரோட்டில் போயிருக்கோம், ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஒன்று அவன் ஹாஸ்பிட்டல் கொண்டு டாக்டர் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க, சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் கொடுங்க தான் சொல்லுவோம். அதை விட்டுட்டு, மருத்துவர் அவர்களே, சற்று முன்னர் விபத்து நடந்த காரணத்தினால் இவருக்கு ரத்தம் போயிருக்கிற காரணத்தில் சிகிச்சை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேங்கிறதுல அவன் செத்துப்படுவான். அப்போ தூய தமிழில் பேசுவது மட்டுமல்ல தமிழ் பற்று. தமிழுக்கு ஒரு தூய்மை கேடு வந்தால் துடிக்கிறோமே, அதற்கு பெயர் தான்